யாராவது இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா பேசிக்காக என்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வரலாம், எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கன்செப்ஷன் தாங்க சார் முக்கியம். அதாவது எந்த பொருளுமே சீக்கிரமாக டம்ப் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம சேல் பண்ணி முடிச்சிடணும். டம்ப் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு நஷ்டத்தில் வரும். அதனால டம்ப் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆஃபர்லையோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அதாவது கஸ்டமர்கிட்ட அதை சேல் பண்ணிடணும். ஓகே, அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வித்துட்டோம்னா நமக்கு நஷ்டங்கள் குறைவு. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு நான் கற்றுக்கிட்டது, அதை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி சேல் பண்ணணும். அதில் அட்லீஸ்ட் ஆஃபராவது கொடுத்து சேல் பண்ணணும். அதை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சாலே போதும், நஷ்டங்கள் குறைச்சாலே லாபங்கள் கூட வரும். ஓகே, சரி. ஒருத்தர் ஆவரேஜாக வந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸில் வராங்க. சம்பாதிக்கலாம் சார். ஒரு நாளைக்கு நார்மல் சேல்ன்றது ஒரு லாபம் மட்டுமே ஒரு 2000 சம்பாதிக்கலாம். ஆவரேஜாக ஒரு 2000 அப்படின்னா மந்த்லி நம்ம ஒரு 60K அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீக்கெண்டெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டு சம்மர் அதிகமாக இருக்கிறப்பெல்லாம் சேல்ஸ் நல்லா இருக்கும். மற்ற நாளில் கொஞ்சம் குறைவு தான். நம்ம ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 2000 பர் டே. ஆவரேஜாக ஒரு 2000 பர் டே. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சதேஷ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.